Happy birthday to you. ஐயோ ஹாய் நாங்க ரெடி. சும்மா இங்க பார்த்துட்டு போலாம். கேக் எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க, துணி துவைச்சு கொடுக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். என்னோடய யூடியூப் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ அப்படின்னா அதுதான். ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து வீடியோ இருக்குது. தீபி பர்த்டேல ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 14 வரைக்கும் கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். எல்லாமே சேர்த்து ஒரு vlog-ஆ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். தீபிக்கு வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஹோம் பேக்கர்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க யாருன்னா என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். கொளத்தூரில் வந்து ஹோம் பேக்கராக இருக்கிறாங்க. எல்லா அக்கேஷனுக்கும் இவங்ககிட்ட தான் கேக் வாங்குவேன். எப்படி கேட்டாலும் அப்படி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரௌனி, பிளாண்டி, அப்புறம் வந்து எல்லா ஃப்ளேவர், எல்லா வெரைட்டிஸ்லேயும் வந்து அவங்ககிட்ட கேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடும் வந்து ஷிப் பண்ணுறாங்க. நான் ஒரு 4 மணி நேரத்தில் சொல்லி இந்த கேக் வந்து சூப்பராக எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. காஃபி ஃப்ளேவரில் வந்து கேட்டிருந்தேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு பின்டு கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நியர்பையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு கொரியர் மூலியமாக கூட டெலிவர் பண்ணிடுவாங்க. கேக் வாங்கிட்டு வந்து வச்சா தெரிஞ்சிடும் அப்படின்னு ஏதோ சாக்கு சொல்லி தீபியும் லேகனியும் வந்து அத்தை மாமா கூடயே ஃபார்ம் ஹவுஸ்லேயே வந்து படுக்க வச்சிட்டோம். ஒரு 11:45, 11:09 அந்த டைமில் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி மாமா வெளியே வர சொல்லிட்டு அப்புறம் போய் தீபிக்கு கேக் கட் பண்ணியிருந்தோம். நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படிங்கிறத அவளுக்கு நல்லாவே தெரியும், அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாள். பட் ஆக்சுவல் சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு கிளம்புற அன்னைக்கு மார்னிங் தான் அவளுக்கு வந்து அவளோட கிஃப்டையே நான் வந்து கொடுத்தேன். நீங்கள் ரீசெண்டாக என் ஷார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், யூடியூப்லேருந்து என் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி எஃபியில் ஃபேக் பேஜ் ஓப்பன் பண்ணி வந்து போட்டுட்டு இருக்காங்க, உமா தினேஷ் அப்படின்னு. ஸோ அதுக்கு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அவள் பர்த்டே அன்னைக்கு தான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு எங்களை வர சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எங்களுக்கு அங்கேயே போயிடுச்சு. எப்பயுமே அவள் பர்த்டே அன்னைக்கு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக அவளுக்கு எதாவது வாங்கிட்டு போகணுன்னு அங்கே வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அந்த கிஃப்டே வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் நைட்டு கேக் மட்டும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு தீபி. ஊதுங்க. அக்காவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. அவன் கேக் வெட்டிட்டு இருக்கான். ஓகே பாய். கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு அவங்கக்கிட்ட இருந்து கிஃப்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான்னு தெரியும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அன்றைக்கி அவளை கூட்டிகிட்டு போயிட்டு தான் ஏதாவது வாங்கி கொடுப்போம். போன வருஷமும் அப்படி தான் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்லி நாள் ஃபுல்லாக அங்கேயே வேலை போயிடுச்சு. இருந்தாலும் அவளை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு போகிறக்கு லேட்டானாலும் பரவாயில்லன்னு 6 மணிக்கு மேலே சேலமில் இருக்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து போயிருந்தோம். நான் ஆக்சுவலாக கோல்டு எடுக்கலான்னு தான் போயிருந்தேன். பட் சடனாக தோணுச்சு, சரி டைமண்ட் ஆகட்டும், இதுவரை ஒன்று கூட இல்லையே, நாமளே இனிஷியேட் பண்ணி வைப்போம் அப்படின்னு டைமண்டில் குட்டியாக
எங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி அவள் ஃபேஸ்க்கு வந்து சூட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டெட் வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அங்கேயே வந்து கிஃப்ட்டும் பேக் பண்ணி தர சொன்னேன்னா பேக் பண்ணி அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு அன்னைக்கு வந்து கொடுக்கல, அடுத்த நாளும் கொடுக்கல. ட்ரிப்புக்கு கிளம்புற அன்னைக்கு காலையில் தான் இந்த கிஃப்டே வந்து அவள் கையில் நான் கொடுத்தேன். நம்ம வந்ததே வந்துட்டோம், ஒரே 1 கிலோமீட்டரில் தான் ஜூடியோ வந்தது. சரி ட்ரிப்புக்கு போயிட்டு 4 பேருக்குமே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போயிடலான்னு ஜூடியோ வந்து காரை விட்டுட்டோம். இல்லைன்னா மறுபடியும் ஈரோடு போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதா தான் பிளான் இருந்தது. 1 கிலோமீட்டரே இருக்குது, ஒரே வழியாக வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு 9 மணி வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது மணி 12, 12:30 ஆகிடுச்சு. இந்த கொடைக்கானல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஜூன் 10 வந்து தீபி பர்த்டே, ஒரு நாள் விட்டு ஜூன் 12 என் தம்பியோட கல்யாண நாள் வரும். நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட தீபி பர்த்டேல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கல்யாண சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. என் தம்பி தான் ஃபோன் பண்ணி நம்ம ட்ரிப் போகலாமா அப்படின்னு கேட்டான். என் ஹஸ்பண்டும் வந்து சரி தீபி பர்த்டேக்கே போயிட்டு வந்துடுவோம், அவளையும் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல இந்த டைம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் லீவ் கேட்டார். லீவ் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஒரே ஒரு நாளில் ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எசென்சியல்ஸ்லாம் வாங்கி பேக் பண்ணிட்டு கிளம்பணும். இப்படி தான் இந்த ட்ரிப்பே வந்து ஆர்கனைஸ் ஆச்சு. சடனாக கிளம்புற எந்த ஒரு ட்ரிப்பும் தான் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரிப் நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் 3 நாள் ஒரு ட்ரிப்புக்கு வந்து போகிறோன்னா அது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனது. என் தம்பி வந்து ஒரே கார்லேயே போய்க்கலான்னு சொல்லிட்டான். எங்கள் கார்லேயே 7 பேர் உட்காரலாம், ஆனால் லக்கேஜோடு சேர்த்து 2 குழந்தைங்க எக்ஸ்ட்ரா உட்காரது வந்து கஷ்டம். அவன் சொன்னது என்னென்னா டஃபிள் பேக் அப்படின்னு சின்னதாக பேக் பண்ணாமல் 2 ட்ராலியில் அவங்கவுங்க ஃபேமிலியோட ட்ரெஸ் வந்து ஒரே ட்ராலியில் வந்து பேக் பண்ணிவிட்டு அப்படின்னா டிக்கியில் 2 ட்ராலி வச்சுட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எசென்சியல்ஸு, ட்ரெஸ்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ராலியில் பேக் பண்ணிவிட்டு இந்த ஸ்லிப்பர் ஷூ மட்டும் ஒரு கவரில் வந்து போட்டு எடுத்து வச்சிட்டோம். அவ்வளோதான். நைட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காலையில் டக்குன்னு எழுந்து ஒரு 4 மணிக்கெலாம் குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் தீபியோட கிஃப்ட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன். அவள் வந்து நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாள். ஏன்னா பர்த்டே முடிஞ்சு 2 நாள் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவளுக்கு இருக்காது. எதிர்பாராத நேரத்தில் தான் இந்த கிஃப்ட்டை வந்து நான் கொடுத்தேன். சூப்பராக ஸ்டெட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போனதும் டக்குன்னு எனக்கு அந்த தோடு பிடிச்சிருச்சு, யோசிக்காமல் அதை எடுத்துட்டேன். 2-3 ஆப்ஷன்ஸ் பார்த்தாலும் கடைசியாக என் கண் அந்த தோட்டு மேலேயே தான் இருந்தது. கடைசியாக அதை தான் நான் எடுத்துகிட்டும் வந்தேன். அவள் ஃபேஸ் வந்து சின்னதாக தான் இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 5 மணிக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு கார் வந்து வீட்டிலேருந்து எடுத்துட்டோம். ஈரோடு போயிட்டு தம்பி, அபியோட சிஸ்டர்ஸ், குட்டி தங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடைக்கானல் வந்து கிளம்பணும். 12 மணிக்கு நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்டில் வந்து செக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 5-5:15க்கு கார் எடுத்தோம். ஈரோடு வரும்போது பார்த்தீங்கன்னா 6:45 பக்கம் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக நிறுத்தி வந்தார். ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருந்தது எனக்கு கிளம்பும்போது. இங்கே வரும்போது குட்டி தங்கம், அபி, சிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து பூபால் எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க. லக்கேஜ் எல்லாம் கீழே கொண்டு வந்து காரில் டிக்கியில் செட் பண்ணுறதுக்கு தான் ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் டிக்கியில் செட் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோயிலில் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு சூப்பராக எங்களோட ட்ரிப்பை வந்து இனிதே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்டி அவளை
வாட்ச் பண்ணுறீங்க? ஏய் கொண்டு விடுவேன். அதுக்குள்ளே போயாச்சு மண்டபம். குட்டி தங்க எவ்வளோ வளர்ந்துட்டா பார்த்தீங்களா? நல்லா அத்தை அத்தைன்னு கூப்பிடுவா. நான் டெய்லி அவள் கூட வீடியோ கால் பேசுவேன். ஒரு நாள் வந்து அப்பா சொன்னாங்க, அவளே ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தான்னு. அழகாக இருக்கும் அவள் சொல்கிறத கேட்குறக்கு. அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு ரூமில் இருப்போமா, நான் ஊர்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னா அத்தை எங்கன்னா அந்த ரூமு கரெக்டாக போய் காமிப்பா. க்யூட்டாக இருக்க அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும். நாங்கள் ஈரோட்லேருந்து கிளம்பி தாராபுரம் வந்து அங்கே இருக்கிற ஒரு சைவ ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு கிளம்புனோம். ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஹில்ஸ் தான். ஹெவியாக ஆயில் ஐட்டம் நிறையா சாப்பிட்டோம்னா கரெக்டாக வாமிட் வந்துடும். அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆளுக்கு ஒரு தோசை ரோஸ்ட்டு இந்த மாதிரி லிமிட்டாக லைட்டாக சாப்பிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரோஸ்ட்டும் ரொம்ப பெருசாக இருந்தது ஹோட்டலில். ஒரு ரோஸ்ட்டு வாங்கினாலே 3 பேர் சாப்பிடாமாட்டிருக்கோம். அந்த அளவுக்கு அந்த ரோஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் காஃபி ஒன்று ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு அப்புறம் அங்கே வந்து மறுபடியும் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கொடைக்கானல் மலை ஏறக்கூட ஸ்டார்ட் பண்ணல, பழனி கூட ரீச் பண்ணல. ஆனால் அந்த கொடைக்கானலோட கிளைமேட்டை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை ரீச் ஆகவே நல்லா மோடம் போட்டுச்சு, சாரல் மழை வந்து பெஞ்சிட்டே இருந்தது. இந்த ரோட் ட்ராவலில் பார்த்திங்கன்னா பாப்பா நல்லா வந்து ஒத்துழைச்சா, ஜாலியாக எங்கள் கூட இந்த மாதிரி விளையாடிட்டே வந்தாள். ஒன்ஸ் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணதும் அவளுக்கு அது சுத்தமாக செட் ஆகலை, காதை அடைச்சிருச்சு போல் அழுதுகிட்டே வந்தாள். ஒரு 3 சுற்று ஏறினா நிறுத்தி அவளை இறக்கி விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்படியே தான் எங்கள் ட்ராவல் வந்து போச்சு. அதனால் நாங்கள் வந்து எங்களோட ரெசார்ட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 2:30 3 மணி பக்கம் ஆகிடுச்சு. அப்படியே பழனி வந்ததும் இங்கேருந்து முருகனுக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டு பழனியை பார்த்துட்டு அப்படியே வந்து கொடைக்கானல் ஹில்ஸ் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணோம். வழக்கமாக எனக்கும் லேகனுக்கும் பார்த்தீங்கன்னா தான் ட்ராவல் சிக்னஸ் இருக்கும். ஹில்ஸ்லாம் ஏற தேவையில்லை, நார்மலாக சும்மா ரோட்டில் காரில் போனாலே 2 பேரும் வாமிட் பண்ணுற கேஸு. ஆனால் லக்கிலி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஃபுல்லாக ஹில்ஸ்லேயே தான் காரில் சுற்றினோம். ஒரு துளி கூட இந்த வாமிட்டிங் சென்சேஷனே எங்களுக்கு இல்லை. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அபிக்கும் பாப்பாவுக்கும் அது இருந்தது. கார் நிறுத்தி தான் போகும்போதும் அப்படி தான் போனோம், வரும்போதும் அப்படி தான் வந்தோம். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணதுமே அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக வந்து நம்ம ஸ்பாட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி வந்து பார்த்துட்டு அப்புறம் அப்படியே சென்டர் ஆஃப் த ஹில்ஸ்க்கு வந்துட்டோம். அதாவது டவுனுக்கு, கொடைக்கானல் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே தான் நிறைய வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். சரி, இங்கேயே லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் ரெசார்ட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு வந்து லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணோம். லஞ்ச் மோசம்னு சொல்ல மாட்டேன், இது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு வந்து கிடையாது. மலையாளிஸ் தான் மேக்ஸிமம் இங்கே இருந்தாங்க. அவங்களோட ஃபுட் ஹேபிட்க்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே வந்து ஃபுட் எல்லாமே இருந்தது. இதுலேயுமே பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாமே ஓகே தான், எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனால் வந்து கார்லிக் கிரேவின்னு சம்திங் ஏதோ கொடுத்தாங்க. சாஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், சிக்கன் இதை மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. சுத்தமாக நல்லா இல்லை. அதுக்கு வேறு நாங்கள் ரொட்டி ஆர்டர் பண்ணிவிட்டு எங்களால் சாப்பிடவே முடியல. இதோட பேரே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் தான், உணவகம் அப்படின்னா இந்த கடையோட பேரே வந்து இருக்கும். சத்தியமாக அந்த கிரேவியை மலையாளிஸ் கூட சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது. இங்கே ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிரியாணி, மட்டை அரிசி அந்த மாதிரி தான் கிடைக்கிது. நம்மளோட ஃபுட் ரொட்டி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு இங்கே வந்து கிடைக்காது. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். அங்கே ஒரு நிறைய சாப்பிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்து வில்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் நம்ம ரெசார்ட் இருக்குது. ஒரு இடத்துல போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த ஜீப்பில் தான் ஒவ்வொரு டைமும் ரெசார்ட்டுக்கு ஆஃப் ரோடு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே செம்மையாக இருந்தது. ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ மட்டும் ஜாலியாக இருக்கும் உனக்கு.
ரிவர்ஸ்ல ஐயோ கேமரா பேக் இதுல தனியா வேற அவரோட ட்ரெக்கிங்கா இதுவே ஒரு ட்ரெக்கிங் இப்படி தாங்க 3 நாளுமே அந்த ஹாஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்தது. போம்போது சிரிச்சுட்டே தான் போவோம். ரிட்டர்ன் வரும்போதும் சிரிச்சுட்டே தான் வருவோம். செம்மையா இருந்தது. நம்ம ட்ரெக்கிங்லாம் தனியா போக தேவையில்லை. இதுவே ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கீழ வண்டி நிறுத்தினதுலேருந்து ஒரு ஒரு 5, 6 ஒரு 10 சுத்து வரைக்குமே வந்து மேலே ஏறி ஒரு மலை மேல தான் இந்த ரெசார்ட் இருக்கு. இந்த ரெசார்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பின்னாடி விலாகில் போக போக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். வந்ததும் எங்கள் கண்ணில் தென்பட்டது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் தான். வந்ததும் ஒரு லெமன் ஜூஸ் வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கிளைமேட் வந்து ரொம்ப பனி பெய்யல, ஓரளவுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருந்ததா, சரி இதுதான் கரெக்டான டைம், மற்ற நாளாக பனி பெஞ்சதுன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்க முடியாது அப்படின்னு வந்ததும் லக்கேஜெலாம் கொண்டு போய் எங்கள் ரூமில் வந்து வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாட வந்துட்டோம். இங்கே குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தனியாக ஒரு பார்ட் இருக்குது, பெரியவங்க விளையாடுற மாதிரியும் நல்லா பெருசாக ஸ்விம்மிங் பூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து சூப்பராக விளையாண்டோம். இதுதான் வியூ. அவ்வளோ அழகாக ரம்யமாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஆக குளிரவே ஆரம்பிச்சிருச்சு. என் ஹஸ்பண்ட் மட்டும் வரல, அவர் ட்ரோன் ஷாட் எடுக்கிறேன்னு வெளியவே இருந்துட்டார். ட்ரோன் வியூவுமே சூப்பராக வந்திருந்தது. என் பையனா செம்மையாக வந்து இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணால். ஸோ ட்ரோன் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க.
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க பே பண்ணி போன ரெசார்ட். எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு, அப்புறம் ரூமுக்கு போயிட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு, இங்க டர்ஃப் இருக்கு. அங்க வந்து ஒரு 6, 6:30 வரைக்குமே நாங்க வந்து டென்னிஸ் வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஒரு தனியான ஒரு இடம், யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்க வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாரி வந்தீங்கன்னா, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். நாங்க வந்து ஜூன் 12 வெள்ளிக்கிழமை கிளம்புனோம். மதியம் போல வந்துட்டு, அன்னைக்கு நைட் வரைக்குமே என்னென்ன இருக்கோ, அதெல்லாம் வந்து ரெசார்ட்லயே வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த ரெசார்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா, எரா ரெசார்ட். நைட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். உள்ள என்டர் ஆனதுமே மேனேஜர் ரூம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல். அப்புறம் அதுக்கு கீழயே நெறைய ரூம்ஸ்லாம் இருக்கு. அது முயலாமா குரங்கு இல்லையாமா அதான் சொன்னாங்க. இந்த ஜானக்க தான் புது விதமான குரங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்வே வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனா தான் நாம புக் பண்ண ரூம் வந்து வரும். நம்ம போற வழியிலே அந்த பாத்வேக்கு போற வழியிலே பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு குட்டியா டேபிள், அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சைடு இருக்கிறது, அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டைனிங் ஏரியா. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது இது மேனேஜர் ரூம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது கிச்சன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாண்ட்ரி வந்து போட்டு குடுத்துருவாங்க. ரூம்ல என்ன ஃபெசிலிட்டி கேட்டாலும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. மீதி 2 லஞ்ச், டின்னர் வந்து நம்ம பே பண்ணி தான் வந்து சாப்பிட்டுக்கணும். இதுலேருந்து அப்படியே உள்ள போனா இதுதான் நம்ம ரூம். 7 பேர் தங்குற மாதிரி ரூம். 3 பெட் வந்து குடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பெட் கேட்டா கூட குடுப்பாங்க. ஸோ ரூம் எப்படி இருக்குன்னு கிளம்புறப்ப காமிக்கிறேன். இப்போ திங்ஸ் எல்லாமே கொண்டு போய் வச்சுட்டோம். வெளியில இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரூமுக்கு ஃபயர் கேம்ப் போடுற இடம். மத்த எந்த இடம் ஃப்ரீயா இருந்தாலும் நம்ம ஃபயர் கேம்ப் வந்து போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ரூம் புக் பண்றதுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நவம்பர், டிசம்பர்ல போனீங்கன்னா, மிஸ்ட் அப்படியே வெளிய வந்து நின்னீங்கன்னா, சூப்பரா வந்து பாஸ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து நல்லாருக்கும். அண்ட் முக்கியமா நான் சொல்லணும்னு நெனச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு தான். பக்கா ஹோம் குக்டு ஃபுட். நமக்கு வந்து ஒத்து வர்றது தான் பெரிய விஷயம் கிடையாது. பாப்பாவுக்கும் லேகனுக்கும் 3 நாள் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. குழந்தைங்களுக்கு சொன்னா தனியா நம்ம சொன்ன டைம்ல செஞ்சு குடுத்துருவாங்க. லஞ்ச், டின்னர் நம்ம எந்த டைம்ல வேணும்னு சொன்னா, அதுக்கு ஒரு 2 மணி நேரம், 3 மணி முன்னாடியே வந்து நம்மகிட்ட என்னென்ன வேணும்னு வந்து மெனு வாங்கிட்டு போயிட்டு, எல்லாம் ரெடி பண்ணிட்டு, டைனிங்ல அரேஞ்ச் பண்ணிட்டு, நம்ம ரூமுக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுவரைக்கும் நாங்க போன ட்ரிப் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஒஸ்ட்டாவே இருந்திருக்குது. ஒரு இடத்துல கூட நல்ல ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடையாது. பட் இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப திருப்தியா வீட்ல சாப்பிட்ற மாரி, வயித்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா சாப்பிட்டு ஊருக்கு வந்து கிளம்பி வந்தோம். ஸோ மஸ்ட் விசிட். நீங்க வந்து ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபயர் கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஃபுட்டு குழந்தையோட நான் வந்து ஹோம் ஸ்டேல இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து போகலாம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9:30 மணிக்கு மேலே ஃபயர் கேம்ப் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ரெசார்ட் உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அழகே அழகு சீரியலில் வந்து கொடைக்கானல் போன மாதிரி காமிச்சிருப்பாங்கள்ல, அது ஃபுல்லாகவே இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. நான் வந்து இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மறுபடியும் அந்த சீரியல் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அங்கே போய் இருக்கும்போது எனக்கு நிஜமா தெரியல. இது நெக்ஸ்ட் டே ஜூன் 13. இதுதான் எங்களோட ரூம். உள்ளலாம் எப்படி இருக்குன்னு இன்னும் போக போக வந்து நான் காமிக்கிறேன். காலையில் எழுந்ததுமே யார் யாருக்கு என்ன வேணும், டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், பால் எது கேட்டாலும் அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. 7 மணிக்கு எல்லோரும் எழுந்து பெட்டெல்லாம் வந்து இங்கே வந்து அதே வேலை தான் மேக் பண்ணிவிட்டு ஒரு 10 மணிக்குள்ளே கிளம்புனா தான் போயிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வந்து ரூமுக்கு வரக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கிளைமேட் வேறு நல்லா சில்லுன்னு இருந்ததா, சூடாக ஒரு கப் காஃபி வெளியே அப்படியே இந்த பால்கனியில் நின்று குடிக்கிறதுக்கு இதமாக இருந்தது. நைட்டு ஃபயர் கேம்ப் பார்த்தீங்கன்னா, ஒரு 11, 12 மணி வரைக்கும் போட்டு சூப்பராக வைப் பண்ணிட்டு வந்தோம். பாப்பா தூங்கிட்டனால அபி வந்து பாப்பா கூட இருந்தா. லேகன் வந்து நாங்கள் வந்து படுக்கிற வரைக்கும் எங்கள் கூடயே தான் இருந்தான். 8, 8:30 அப்படிங்கும்போதே நான் ரெடி ஆகிட்டோம். ஹாய், நாங்கள் ரெடி. ஹாய் சார்.
கரெக்டாக 8:30க்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருச்சு, ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் எக்ஸப்ட் என் ஹஸ்பண்ட். அப்போ தான் எழுந்திரிச்சாரு. சரி நானும் உங்கள் கூடயே வந்து சாப்பிட்டு குளிச்சுக்கிறேன்னு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட வந்துட்டார். இங்கே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அவங்க கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் தான். நாம் வந்து மெனு வந்து இங்கே ஆர்டர் பண்ண முடியாது. லஞ்ச் டின்னர் மட்டும் அவங்க மெனு கார்டு வச்சுருப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன். அங்கெல்லாம் என் பையன் குறை சொல்லிகிட்டே சாப்பிடுவான். அங்கே போயிருந்த 3 நாளுமே லேகன் வந்து சாப்பிட்றத பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன்னு வைங்களேன். எல்லா ஃபுட்டுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஏன்டா இதாண்டா நானும் வீட்டில் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபிட் செக் வந்து பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூடியோவில் எடுத்தேன். பேண்ட் வந்து ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. இது வந்து தீபிக்கு திரட்டி முடிஞ்சோடனே ஒரு ஆஃபரில் போய் எடுத்தோம்ல, அப்படி எடுத்த பேண்ட்டு. ஸோ நாங்கள் கரெக்டாக ஃபிட் செக் முடிச்சுட்டு வந்தோம். ஜீப்பும் ரெடியாக இருந்தது. ஒவ்வொரு டைமும் ரெசார்ட்லேருந்து நம்ம காருக்கு போகணும் அப்படின்னா இந்த ஜீப்பில் தான் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். முன்னாடி டிரைவர் சீட் பக்கத்தில் ஒரு சீட் இருக்குது, பின்னாடியே சீட் இருக்குது. அங்கே தான் என் ஹஸ்பண்ட், தம்பி, அபி, லேகன், அனன்யா எல்லாருமே உட்காந்துட்டு வந்தாங்க. நாங்கள் 4 பேர் மட்டும் பின்னாடி ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்துட்டு வந்தோம். அங்கே எங்கள் லக்கேஜும் வந்து அங்கே தான் வரும்போது வச்சுட்டு வந்தோம், போகும்போது அதில் தான் வச்சுட்டு போனோம். ஒவ்வொரு டைமும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். அது வந்து எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் போயிட்டு வர மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இது சேஃபாக போகலாமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நாங்கள் 3 நாளுமே எந்த பயமும் இல்லாமல் அந்த ரைடை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து போனோம். ஸோ கீழே காருக்கு இடத்துக்கு வந்ததும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து 1.5 hours ட்ராவல் பண்ணி போனால் தான் இந்த கொடைக்கானல் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்க இடத்துக்குலாம் வந்து நம்ம போக முடியும். மன்னவனூர், பூமாரை முருகன் கோவில் இதெல்லாம் தான் பிளான் பண்ணி கிளம்பணும். ஆனால் வந்து பாப்பா அது கொஞ்சம் ஒத்துழைக்கல, அழுதுகிட்டே இருந்தா. அதனால் மேலே பக்கத்துலேயே இருக்கிறது எதுன்னு பார்த்தா இந்த போட் ஹவுஸ், போட் ரைட் போகிறது தான். ஸோ அங்கேயே போயிட்டு அப்புறம் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு வந்து அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக தான் வந்து போச்சு. எனக்கு கொடைக்கானல் இதுதான் ஃபஸ்ட் டைம். என் ஹஸ்பண்ட்க்கும் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். என் தம்பி மட்டும் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கான். ஸோ எனக்கு புதுசாக பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்கிறனால நல்லா இருந்தது. வந்ததும் பார்த்திங்கன்னா கூலர்ஸ் ஒருத்தர் வித்துட்டு இருந்தார். அவர்கிட்ட பேரம் பேசி 4 பேரும் ஆளுக்கு ஒரு கூலர்ஸ் வந்து வாங்கி போட்டுட்டு அப்படியே போட் ரைடுக்கு வந்து கிளம்பிட்டோம். எனக்கு என்னோடய அவுட்ஃபிட் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க ஸ்டோரி பார்த்துட்டு. இது நான் வந்து கடையில் தான் எடுத்திருந்தேன். சர்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கிடைச்சிது அப்படின்னா டாக் ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்குறேன். நாங்கள் லேக்கில் போட்டிங் போனதில் இவங்க 5 பேரும் போனது பார்த்திங்கன்னா ரோ போட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் உட்காந்து ஓட்டிகிட்டு போவார், அவங்க கூட இவங்க அந்த போட்டில் உட்காந்துட்டு போவாங்க. அந்த ரைடு வந்து இவங்க போயிருந்தாங்க. நாங்கள் 4 பேரும் போயிருந்தது பார்த்திங்கன்னா பெடல் போட்டிங். 2 பேர் வந்து முன்னாடி உட்காந்து பெடல் பண்ணும், 2 பேர் வந்து பின்னாடி உட்காந்து அந்த பிரேக்கை வந்து ஆக்சஸ் பண்ணும். அவங்க உள்ளே இறங்கி உட்காந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, லெஃப்ட்டு போகணுன்னா ரைட்டு திருப்பணும், ரைட்டு போகணுன்னா லெஃப்ட்டு திருப்பணும். எங்கள் 4 பேர்த்துக்குமே இந்த பெடல் போட் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச நேரம் எப்படி ஓட்டுறதுனே தெரியல. ஓட்டுன இடத்துலையே சுற்றி மறுபடியும் அவங்க வந்து எங்களை திருப்பி விட்டதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஓகே இப்படி தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஓட்ட ஆரம்பித்தோம். ஆனால் அந்த இடத்துல ஒரே அசிங்கமாக போச்சு எங்களுக்கு. பூபால், லேகன், இங்க ஒருத்தி பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துறியா அப்பாட்ட? வா அங்கங்க பாருங்க, இப்படி திருப்ப திருப்ப வேகமா வாங்க. அவ்வளவுதான். கால் இன்னைக்கு நாளைக்கு எப்படி நடக்குறீங்கன்னு பாத்துறேன். திருப்ப யாரு திருப்புறது? யாரு திருப்புங்க? இங்க வாங்க. அடியே இங்க வாடி.
அவ்வளோதான். இன்னும் இவங்க ரிவேஸ் எடுக்க கொஞ்ச நேரம் ஆயிரும். அங்கே போய் அப்படியே ஏறிக்கு மேலே. அவ்வளோதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே எங்களுக்கு சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஓட்ட தெரியாமல் ஓட்டி எப்படியோ கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு இருந்தது. மொத்தம் 30 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம பெடல் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கே வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆச்சு பார்த்தீங்களா, அதில் போனோம்னா தனியாக ஃபைனுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ ஒரு அரை மணி நேரம் ஜாலியாக வந்து ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் எதிரிலேயே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. குழந்தைங்க விளையாடுறக்கு வச்சுருக்காங்க, பெரியவங்க விளையாடுறக்கும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து கன் ஷூட் பண்ணுறது, அப்புறம் குழந்தைங்க விளையாடுறக்கு நிறைய கேம்ஸ், இந்த 70 போடுவாங்கல்ல, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்ல, அந்த தேட்டர் வந்து 70 தேட்டர் வந்து போட்டிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து போனோம். எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே எங்களுக்கு வந்து செம்மையாக இருந்தது. அந்த கண்ணாடி போட்டு பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளே போய் உழுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. நான்லாம் பயங்கரமாக கடைசியாக கத்திட்டேன். லேகன் கண்ணாடி எடுத்துகிட்டு உட்காந்துட்ட, பயமாக இருக்குப்பா அப்படின்னு. இந்த 70 எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்ம போகிற ரைடில் ஹாட்டாக இருக்கிற இடத்துக்கு போனோம்னா சூடான காற்று வந்து அந்த தேட்டருக்குள்ளே வருது. பனி பெய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் மழை பெய்யுது. இந்த மாதிரி அங்கே உள்ள அந்த இதுக்குள்ளே நடக்கிற ஃபீல் எல்லாமே தேட்டருக்குள்ளேயே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து வெளியில் நிறைய சுற்ற வேண்டாம், குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணும் அப்படிங்கறக்காக இந்த கேம்ஸ் விளையாடுற இடத்துலையே ஈவினிங் வரைக்கும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெசார்ட்டுக்கு வந்து போனோம். வெளியில் சுற்றினா அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க, பெருசாக அவங்களுக்கு சுற்றி பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. எங்களுக்குமே இங்கே நிறைய விளையாட இருந்தது, அதனால் நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த கார் ரைடு வந்து செம்மையாக இருந்தது. ஒரு அரை மணி நேரம் சூப்பராக நாங்கள் விளையாண்டோம். சும்மா இங்கே பார்த்துட்டு போகலாம். ஏன் விழுந்துட்டு போகிற பாப்பா பிடிச்சி? ஏன்டா கீழே ரோட்ல போடா, அடே ரோட்ல போடா, வண்டி ஆட்டி போடா, இந்த பக்கம் போடா. கேம்ஸ் எல்லாம் விளையாடுற இடத்துல ஒரு 3 மணி வரைக்குமே நல்லா விளையாண்டுட்டு அப்புறம் லஞ்சு சாப்பிட வந்துட்டோம். அப்படியே சாப்பிட்டு ரூமுக்கு வந்து கிளம்ப வேண்டியது தான். ஊட்டி கொடைக்கானல் போனால் மேண்டட்ரி நம்ம வந்து மேகி, பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் சாப்பிடாம வந்தால் எப்படி? அதனால் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக சீஸ் மேகி, நார்மல் மேகி, இப்பி, பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் தான் வந்து அப்படியே ரோட் சைடில் இருக்க ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டு வந்து போனோம். உண்மையாகவே இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப க்ளீனாக வந்து அந்த அக்கா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிடவே மழை வந்துருச்சு. கிளைமேட் அப்படியே க்ளவுடி ஆகி கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஜோன் வந்து மழை பெஞ்சுது. அந்த வெதருமே நாங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். இதுங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே நல்லா ஃபாகியாக மாறிடுச்சு. மிஸ்ட்டு வந்து நல்லா கவர் ஆயிடுச்சு. அந்த பக்கம் இருக்க வீடெல்லாம் கூட தெரியல. சரி இதுக்கப்புறம் நம்ம ரெசார்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து ரெசார்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ரெசார்ட்டு புக் பண்ணியிருந்தது வில்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில். நியர்பையில் பார்த்தீங்கன்னா ரிவர் கிராசிங் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கங்குவா மூவி வந்து ஷூட் பண்ண அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரிவர் கிராசிங்கில் இப்போ வாட்டர் இல்லை, அதனால் அதுக்கு நாங்கள் போகலை. இந்த கங்குவா படம் ஷூட் பண்ண இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மட்டும் நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். இது நல்லா இருந்தது.
இதுதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட். மிஸ்டியாக இருக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். அதுவும் நவம்பர், டிசம்பர் சீசன் டைமில் தான் வந்து மிஸ்டியாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி சம்மர், மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் இந்த ஏரியாவில் மிஸ்ட் பார்க்குறது கஷ்டம். நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்லேயுமே பெருசாக மார்னிங் டைமில் மிஸ்ட்டில் எங்களால் பார்க்க முடியல. நவம்பர், டிசம்பரில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். நாங்கள் பண்ண மிஸ்டேக் வந்து சீசன் டைமில் வந்து போகலை. அண்டு ரெசார்ட்டில் நீங்கள் போய் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே ஹோம் ஸ்டே மாதிரி இருந்துக்கோங்க. அங்கேயும் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நாம் மட்டும் அப்படின்னா அது கன்வீனியன்ட், நம்ம ட்ராவல் பண்ணுவோம். பட் குழந்தைங்க வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பக்காவாக பிளான் பண்ணி போகணும்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். இன்னுமே நாங்கள் சுற்றி பார்க்குற இடம் கொடைக்கானலில் வந்து நிறைய இருக்குது. ஒரு 2-3 பிளேஸ் தான் வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்திருந்தோம். அங்கே பார்த்துட்டு கிளம்புனோம் பாருங்கள். எங்கள் கார் அதில் ஹாஃப் ரோட்டில் வந்தது. வண்டி வந்து மேலே ஏறல. ஒரு நிமிஷம் எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக பயமே ஆயிடுச்சு. எங்க அக்கா ஆமா லைட்டா தூக்கி தள்ளணும். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. டர் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா இறக்க வேண்டியது அவளுக்கு 2 வத்தியும் தான். அவங்கள தான் இறக்கணும். கேட்டோம், நீங்க தான் வேணான்ட்டீங்க. இல்லை இன்னொரு டைம் ஏறலைன்னா அப்புறம் எல்லாரும் இறங்கிட்டு ஏற்றிருக்கோம். நாங்கள் போன ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. ஒரு 6:30, 7 அப்படிங்கும்போது ரெசார்ட்டுக்கு வந்து போயிட்டோம். முந்தின நாள் பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு தான் நாங்கள் ஃபயர் கேம்ப் போட்டோம். பாப்பாலாம் என்ஜாய் பண்ண முடியல. அதனால் வந்ததுமே ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபயர் கேம்ப் போட சொல்லிவிட்டு நலன்யா கூட சூப்பராக டான்ஸ் பண்ணி அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை நைட்டு வந்து செம்மையாக வந்து ஃபயர் கேம்ப் வந்து என்ஜாய் பண்ணோம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் ரேகன். குட் மார்னிங். இதுதான் கொடைக்கானலில் லாஸ்ட் டே. இன்றைக்கி ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான். ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் இந்த ரெசார்ட் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். 3 பகல் 2 நைட். எங்களுக்கு டோட்டலான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 36,000. அட்வான்ஸ் வந்து 10,000 பே பண்ணிவிட்டு நேரில் வந்து ரிமைனிங் பே பண்ணோம். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு போக மீதி 2 வேளைக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணால் அதுக்கு வந்து நம்ம தனியாக இங்கே வந்து பே பண்ணோம். நான் ஒரே ஒரு விஷயம் பார்த்தது என்னென்னா, அதாவது நம்ம அட்வான்டேஜ் எல்லாமே சொல்கிறோம், இன்னொன்னையும் நம்ம வந்து கன்வே பண்ணோம்ல. நீங்கள் வந்து சீசன் டைமில் வாங்க. சீசன் டைமில் வரலின்னா மேலே கொடைக்கானல் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அந்த மிஸ்ட்டை வந்து இங்கே நம்ம பார்க்க முடியாது. இங்கே நார்மலாக நம்ம வெதர்லேயே, நம்ம ஊரில் இருக்க வெதர்லேயே லைட்டாக ஒரு சில்னஸோடு இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நவம்பர், டிசம்பரில் வந்தீங்கன்னா இங்கேயுமே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் ஹோம் ஸ்டே மாதிரி வாங்க, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இட்லி அப்புறம் தோசை எல்லாமே கேட்க சூடாக வந்து போட்டு கொடுத்தாங்க. ஆம்லெட், பூரி, 2 வகையான சட்னி, சாம்பார், ஜூஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க காலையில். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெசார்ட்டில் சுற்றி எல்லா ரூமுக்கும் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ், கயிறு வந்து நல்லா கட்டி வச்சுருக்காங்க. ட்ராம்போலின் மாதிரி இருக்காது, ஜஸ்ட் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரூமில் இந்த ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய ரூம், கப்புள் ரூம் தனியாக இருக்குது, 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி தனித்தனியாக தங்கறதுக்கு நிறைய ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அப்படியே நம்ம ரூம் டூரையும் விட்டு காமிச்சிடுறேன். இதுதான் நம்ம ரூம். மிஸ்டி கேட்வே, அதாவது சீசன் டைமில் வந்து நல்லா மிஸ்ட் வந்து இந்த இடத்துல பாஸ் ஆகும். உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் காட் பெட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே அந்த சைடு, அதாவது ஆப்போசிட் சைடில் வந்து போனோம் அப்படின்னா நமக்கு பால்கனி இருக்கும். பால்கனியில் காலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, சேர் போட்டு உட்காந்து காற்று வாங்குறதுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் எழுந்ததும் அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வியூவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
அப்படியே அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டு தனியாக ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நைட் டைமில் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா அந்த நிலா நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரூமில் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படியே வந்தோம்னா ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, கெட்டில் இருக்குது, மேலே ஒரு ரூம் இருக்குது, கண்ணாடி தனியாக இருக்கும், அதுக்கு கீழே நிறைய கபோர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வியூ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நைட் டைம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம்னா மேலே இருக்க ரூம். இங்கே வந்து இப்போ கொஞ்சம் வெதர் வந்து அவ்வளோ சில்லுன்னு இல்லை அப்படிங்கிறனால கீழே இருக்க அந்த தனி பெட்டுக்குமே வந்து ஒரு ஏர் கூலர், மேலே வந்து ஃபேன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ரூம் ஃபுல்லாகவே வுட்டில் செஞ்சுருக்காங்க, அந்த பனி டைமில் நல்லா கதகதப்பாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் மிஸ்ட் இல்லாதனால இந்த ஃபேன் ஃபெசிலிட்டியுமே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 10-11 மணி. பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திருச்சா. நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் சுற்றி ரெசார்ட்டில் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு. மேலே வீடை கோடு மனமே. கேக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க, துணி துவைச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏதாச்சும் வேலை செஞ்சீங்களா? ரெசார்ட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோம். இங்கே வந்து செடி, பேரிக்காய், அப்புறம் வந்து பட்டர் ஃப்ரூட் இதெல்லாமே வந்து ஹோல்சேலில் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அதனால் எல்லா ஃபேமிலிக்கும் தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டோம். கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக அந்த கடையில் போய் சாப்பிட்டே ஆகும்னு நினச்சது பேஸ்ட்ரி கார்னர். அவ்வளோ ஹைப் கொடுத்து வச்சுருந்தாங்க. மொத்தம் 2 கடை இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன கடைக்கு போனால் இந்த கடைக்கு போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இங்கே கடைக்கு இதுலேயும் செம்ம கூட்டமாக இருந்தது. அங்கே வந்து 1 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. கரெக்டாக 1 மணிக்கு போனோமா, ஆனால் சுத்தமாக நல்லா இல்லைங்க. யாரும் அங்கே நம்பி போய் வாங்கி சாப்பிடாதீங்க. ஒன்று கூட நல்லால, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஹைப் கொடுக்குற எந்த கடைக்கும் நீங்கள் போகாதீங்க. ஒரு கடை காலியாக இருக்கும் பாருங்கள், அங்கே போய் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் ஹாட் சாக்லேட்டு, அப்புறம் வந்து அந்த சாக்லேட் மூஸ் மாதிரி இதெல்லாமே வந்து காளீஸ்வரி அப்படிங்கிற ஒரு கூட்டமே அதை கடைக்கு தான் போனோம். எல்லா கடையிலையும் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட், அதே சாக்லேட் அப்படியே தான் இருந்தது. நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஃபேமிலிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு லஞ்சு சாப்பிட ஆஷிபா பிரியாணி வந்து போயிருந்தோம். 2 நாள் ரெசார்ட் ஃபுட்டு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிளம்புற அன்னைக்கு லஞ்சு வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்றப்ப எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டு எங்களில் பாதி பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் அப்செட். எங்கள் சாப்பாட்டோட டேஸ்ட் நல்லா இருந்தது, ஆனால் தண்ணி சுத்தமாக சரியில்லை. கை கழுவும் போதே பார்த்தேன் ஒரு பிளாக் கலரில் வந்தது. நமக்கு குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் கொடுத்தாலும் அவங்க எந்த தண்ணியில் சமைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் எங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கல. எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு அபிதான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு 2 நாள் கழிச்சு தான் வந்து ரெடியானா. ஸோ நீங்கள் போனீங்க, குழந்தைங்களோட போகிறீங்கன்னா அங்கே போய் சாப்பிடாதீங்க. அப்படியே லேக் ஏரியாவில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு தாத்தாட்ட வந்து நாங்கள் கண்ணாடி வாங்கியிருந்தோம். அதாவது அந்த சங்கெல்லாம் வந்து பதிச்ச மாதிரி ஒரு ஓல்டு ஸ்டைல், வின்டேஜ் ஸ்டைலில். இவர் இந்த லேக் 7 கிலோமீட்டர்ஸ் ஏரியாவில் எந்த கடை காலியாக இருக்கோ அங்கே போட்டுப்பாராமா. நாங்கள் பேரம் பேசவே இல்லை, அவரே வந்து ரேட் கம்மி பண்ணி கொடுத்தாரு. ஸோ நீங்கள் இவரை வந்து கொடைக்கானல் போகும்போது ஸ்பாட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. கடை இல்லாமல் கிடைக்கிற கடைக்கு முன்னாடி போட்டு சேவ் பண்ணிகிட்ருக்காரு. குவாலிட்டி நல்லா இருந்தது. பொருளோட குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அப்படியே அந்த லேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிரெயின் பார்க் இருந்தது. அதாவது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்களே, அந்த பிரெயின் பார்க் இருந்தது. ஊட்டி மாதிரியே இங்கே ஒரு பார்க், இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நானும் தீபி மட்டும்தான் வந்திருந்தோம். நாங்கள் 2 பேர் மட்டும் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் காருக்கு வந்து போயிட்டோம். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த மேலே இருக்க கிளைமேட் வந்து கீழே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. நாங்களும் ஒரு 3 to 4 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். அப்பயுமே எங்களுக்கு ஷாப்பிங்க்கு டைம் பத்தல. ஒரு 10 கடை கூட நாங்கள் சுற்றி பார்த்துருக்க மாட்டோம். டைம் ஆயிடுச்சு, கீழே இறங்குறதுக்கு இருட்டு கட்டிடும்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
ஸோ அவ்வளோதாங்க, தீபி பர்த்டேல ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் 5 நாள் vlog எங்கள் கூட சேர்ந்து கொடைக்கானலை நீங்களும் வர்ச்சுவலாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் கொடைக்கானல் போய்க்கலாம். எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஷேர் பண்ணேன். எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.